வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போ செகண்ட் பேபி விஷயத்துக்கு வரும். அது எவ்வளோ ட்ரெண்டிங்காக போச்சு நீங்கள் பண்ணாத வீடியோ. அது சொல்லுங்க. ஓகே, செகண்ட் பேபி. இல்லை, செகண்ட் பேபின்றது இப்போ ரீசெண்டாக அக்ஷயா வந்து ஆரம்பிச்சது தான். அவளுக்கு வந்து ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்க. அவங்களாம் பேசிக்கும் போது என் தங்கச்சி வந்தா, என்னை கூப்பிட்டு போவ ஸ்கூலுக்கு வந்தா, என் அக்கா தான் என்னை டியூஷனில் விட்டா, அந்த மாதிரிலாம் சொல்றது வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு யாருமே இல்லையேப்பா, அவளுக்கு வந்து ஒரு லோன்லி ஃபீல் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்து நீ தானம்மா வேணான்னு சொன்ன, ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் சொன்னல மெச்சூரிட்டியா இருக்காங்க, அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா. இப்போ பெற்றுக்க கூடாது நீ, நான் மட்டும்தான். அவ்வளோ ஒரு பொசசிவ் அவங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து திடீர்னு கேட்டா எப்படிமா, நாங்கள் இந்த பிளான்லேயே இல்லையா வேணா, இல்லை நீங்கள் போங்க, போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி போட்டு குழந்தை பெற்றுங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு குழந்தை எல்லாம் பிறக்காது. இவங்க ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் சும்மா சொல்லி வச்சேன், அப்பதானே நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு குழந்தை எல்லாம் பிறக்காது, நான் டாக்டர் கிட்ட போய் மாத்திரை எல்லாம் போட்டாதான் எனக்கு குழந்தை பிறக்கணும். இவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நீ டாக்டர் கிட்ட அம்மாவை கூட்டிட்டு போ, அப்பதான் அப்போ உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னா சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. சரி ஓகே, அவளை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம லைஃப் நமக்கு என்ன கூட்டிட்டு போதா பிளானிங் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று வந்து பாப்பாவோட ஏஜ் 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து இப்போ தான் நாங்கள் பிஸ்னஸில் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரோம். அதுக்கான பிளான் இன்னும் பெருசாக யோசிக்க முடியல. இப்போ என்ன சொல்லி பாப்பாவை சமாதானப்படுத்தினீங்க? இப்போ வரைக்கும் அவங்க கன்வின்சிங் ஆகலை. இப்ப கூட ஆகல. அவங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எப்பயாவது மாறிடுவாங்க, எப்பயாவது நமக்கு ஒரு தம்பி பாப்பா வந்துரும். சண்டை. அது கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ இருக்கு. அதுல வேற நான் சும்மா வேற இப்ப வேற ரீசெண்டா சமாதானப்படுத்துது. நீ 7th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, அம்மா வந்து குழந்தை பெத்து தரேன் அப்படின்னு. சத்தியம் பண்றியா? சத்தியம் பண்றியா? இவ கடைசி அந்த சமாதானம் தான் போயிருக்கு. சத்தியம் சமாதானம் இருக்கு. நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கான அந்த கம்பேட்டபிலிட்டி எல்லாம் இனிமே இருக்க போகுது. இப்பதான் சார் தெரிய போகுது நீங்க என்னெல்லாம் வந்து மறக்கிறீங்க, எப்படிலாம் இருக்கீங்கன்னு தெரிய போகுது. எல்லாருக்கும் பின்னாடி ஒளிவட்டம் தெரியும், எனக்கு பின்னாடி ஒரு காதல் வட்டம் தெரியுதா? காதல் வட்டம். அந்த காதல் வட்டத்துல நிறைய நாங்க வந்து உங்களுக்காக குட்டி குட்டியா வச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த லவ் வீல் சுத்தணும்னா இங்க இருக்க ஸ்விட்சை நீங்க அப்படி டச் பண்ணணும். கணவன் வந்து நீங்க வந்து வீல் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீல்ல என்ன வருதோ அதை மனைவி நீங்க நான் பண்ணணுமா? ஆமா, நீங்க வந்து என்ன லவ் வீல்ல சுத்தி உங்களுக்கு என்ன வருதோ அதை கணவன் பண்ணணும். சோ இதான் டாஸ்க். சோ ஃபர்ஸ்ட் யாரு? கணவன். நான் பண்ணிடுறேன். இப்போ டிஷுமா? சோ இப்போ உங்களோட வீல்ல வந்திருக்க மாதிரி டிஷும் தான். சோ வைஃப் நீங்க தான் வந்து ஸ்விட்சை பிரஸ் பண்ண பாவத்துக்கு அடி வாங்க. சுவிட்ச் அமுக்கி அடி வாங்குற முதல் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோவா, சும்மா அடி கூட ஒரு காரணத்தை சொல்லிட்டு, இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த ஷார்ட் டெம்பர், அந்த மாதிரி எதனா ஒரு காரணம் அதுக்கு என்ன வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒரு பஞ்ச். அப்படியா? எனக்கு சட்டுன்னு வர மாட்டேங்குது. அடிக்கிறேன்னு ஆயிடுச்சு. நீங்க பொறுமையா யோசிங்கன்னா அடிச்சிட்டு கூட யோசிப்பியா? ஆமா, அடிச்சிட்டு கூட யோசிக்கலாமா? அப்ப நமக்கு காரணம் ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அடி லைட்டா போயிடுச்சு அப்படின்னு தோணிடும். அதனால நீங்க பொறுமையா யோசிங்க. அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, நல்லா யோசிச்சு அடிப்போம். ஐயோ, குடும்பங்கள் கொண்டாடும். வீடியோ எடுக்கும்போது நிறைய திட்டுறாரு, திட்டக்கூடாது. அதுக்கு செல்லமா பஞ்ச் இல்லங்க, பஞ்ச் அதெல்லாம் அந்த வீடியோவோடய அந்த பஞ்ச் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த கோவம் கேரி ஆகலையே. எந்த கோவம் ஜாஸ்தி கேரி ஆகுதோ அப்பதான் அடியும். வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. என்னன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு துணி தொங்க கூடாது, கீழே குப்பையா இருக்க கூடாது, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். நான் நல்லா கிளம்பி இருந்துட்டு அங்க பாரு, அங்க ஒரு மூலையில அங்க குப்பை இருக்கு, பெருக்கிட்டு வாங்குவாரு. சொல்லும்போதே ஒரு தடவை சொல்லிட்டு ரெண்டாவது தடவை திடீர்னு என்ன அறியாமே கத்திடுவேன். நீங்க அந்த கோவத்தை நடுநெத்தில வச்சுட்டு ஷோல்டர்ல ஒரு குட்டி ஒரு பஞ்ச் பண்ணிடுங்க. என்ன கத்துவீங்களா? இந்த மாதிரி சண்டை போடுவீங்களா அப்படின்னு கேக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்து வைஃப், உங்களோட டர்ன். ப்ரொபோசல். ஓகே ஓகே. ஸோ அந்த இமோஜில இருக்க மாதிரி அப்படியே அழகா நீங்க நீல் டவுன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. அங்க வந்து சொல்லிட்டு நார்மலா போயிட்டீங்க பாருங்க, அப்படிலாம் இல்லாம அழகா உங்களோட ஃபீல் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இல்லை, யூஸ்வலா எல்லாருமே ப்ரொபோஸ் பண்றது ஆண்களை இருந்தாலும் ஒரு டைலாக் ஞாபகம் வரும். என்ன டைலாக் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அழகா இல்ல, அது எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும்ல. அந்த மாதிரி சொல்லாம
யாரும் மிஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நான் யாரும் எப்படிங்க சொல்றது இல்ல ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை இப்ப சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல இப்ப வந்து கொஞ்சம் புதுசா சொல்லணும்ல. சரியா? இந்த உலகத்துல யாருமே மிஸ் பண்ணாத விஷயத்த நான் மறுபடியும் ரோலிங் ஆகுது. உங்க காதல் பொறுமையா ரோலாய் சொல்லிடுங்க. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ. உன்னை எப்பவுமே பொக்கிஷம் மாதிரி பார்த்துப்பேன். என் வாழ்நாள் எனக்கு ஐ லவ் யூ. I love you too. Thank you. So sweet. ஓகேவா, அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ கியூட், நைஸ். ரொம்ப அழகா நீங்க வந்து 2 பேரும் ஸ்வீட்டா பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்ததா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரியான ஒரு லவ் vlog செக்மெண்ட் இருக்கு நம்மளுடைய ஷோவோட ஃபைனல் கியூட்டான செக்மெண்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவ் vlog செக்மெண்ட். ஓகே. கியூட்டான காதல் இதயங்கள்லாம் வந்துச்சா vlog. ஸோ இந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த விஷயம் நான் இனிமேல் உனக்காக நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த லாக்கை நீங்கள் அங்கே பண்ண போகிறீங்க. அது என்ன சத்தியம் அவங்களுக்கு சொல்லுங்கள். அது ரொம்ப ப்ராமிஸாக இருக்கணும். இந்த பிங்கி ப்ராமிஸ், இந்த இப்போ அழிச்சிக்கலாம் சத்தியம் போட்டு அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் நினைக்கலாம் எப்போ வேணால் இவங்க வந்து பிரிஞ்சு போயிடலான்னு. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. என் லைஃப் முடிகிற வரைக்கும் நாங்கள் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சத்தியத்தை நான் பண்ணுறேன். கூடவே எப்பவும் இருப்பேன் அப்படி. சூப்பர். அப்படியே அந்த லாக்ல உங்களுடைய பேர் அழகா எழுதி அதை லாக் பண்ணிடுங்க. லாக் ஆயிடுச்சு. சத்தியம் லாக் ஆயிடுச்சு. சத்தியம் லாக் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து அதே மாதிரி நீங்கள் ஒரு சத்தியத்தை லாக் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இது எப்போவுமே உனக்கான சத்தியம், கண்டிப்பாக நான் அதை கடைபிடிப்பேன்னு. அந்த சத்தியம் என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் லைஃப்பில். அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம், இவங்கெல்லாம் வந்து 0 ஆயிடுவாங்கன்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே வந்து என்னோட 100% நான் கொடுப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் நடந்துப்பேன். அண்ட் எனக்கு தெரியும் இவங்க பண்ண சத்தியம் வந்து உண்மைதான். என்ன ஆனாலும், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனாலும் என்னை விட்டு போகவே மாட்டாங்க. என் உயிரே என்னை விட்டு போனாலும் இவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க. ஸோ இவங்களை பெருமைப்படுத்தாமல் நான் சாக மாட்டேன். ஃபைனலி நம்மளோட செக்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள், லவ்லான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு 18 வருஷ கால வாழ்க்கையை திரும்ப போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமான ஃபீல் எங்களுக்கும். இப்போ உங்களுக்கு இந்த காதல், இந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும், இன்னும் அதிகமாக ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.